ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8th வீக் டே 5 மார்னிங் ஓட் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹைப்பு ப்ளஸ் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும். இந்த வாரம் நடந்த ஸ்கூல் டாஸ்க்காக இவங்க தாங்க கெத்து, வேறு லெவலில் பண்ணாங்க அப்படின்னா யாரை சொல்வீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி பெஸ்ட்டு ஒஸ்ட்டு நடக்க போகுது. ஸோ ஒஸ்ட்டில் 2 பேர் நீங்கள் பிக் பண்ணோன்னா யாரை சொல்வீங்க அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி விஜே பார்வதியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கடைசியில் நேற்று நைட்டு திடீர்னு சிட்டிக்கு கோவம் வந்த மாதிரி விஜே பார்வதிக்கிட்ட ஒரு சண்டையை போட்டப்பல பிரஜன் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா இதில் விக்ரம் இருக்கார். ஆனால் அஃபிஷியல் ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜே பார்வதிக்கு பயங்கரமான ஓட்டு குவிஞ்சிருக்கு. எஸ்பெஷலி நேற்று அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு, தாறுமாறான அப்டேட்டு. இது உண்மையிலேயே பெரிய விஷயம். பட் இங்கே வந்துட்டு விக்ரம் தான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 91,571 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.18. விக்ரம் உண்மையிலேயே நேற்றுலாம் ஒரு பேசின விஷயங்களை பார்க்கும்போது கடுப்பாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பேப்பரில் இருக்கிற விஷயங்களை வந்துட்டு அந்த வார்த்தை பிரயோகம் தப்பு அப்படின்னு சொன்னால் இவர் வந்துட்டு பேசுகிற இந்த பொண்ணு மாட்டிக்கிச்சு. அதனால் எல்லோரும் ஒரு டைலாக் விட்றாங்க. இவர் வந்து சொல்கிறாரு, நீங்களே வந்துட்டு எங்களை காமெடி பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவீங்களா? அப்புறம் நீங்களே திடீர்னு நீ காமெடி பண்ண வேண்டாம்னு சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? அப்போ நீங்கள் வந்துட்டு காமெடி பண்ண வேண்டாம்னு சொல்லிவிடுங்க. உங்களை வச்சு தான் நாங்கள் காமெடி பண்ணணும், எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லையா? உங்களை வச்சு தான் காமெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா இது வரைக்கும் நீங்கள் வெளியே தெரிஞ்சது இந்த பொண்ணை வச்சு தான். நீங்கள் அப்புறம் வேறு என்ன இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு கிழிச்சிங்க நீங்கள் எப்படி தெரியறதுக்கு? நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விக்ரம் இருக்கிற விஷயங்கள் எப்படி தெரிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு இந்த விஜே பார்வதி கிட்ட பண்ண சண்டையால் தான். இந்த பொண்ணு யூஸ் பண்ணாமல் உங்களால் வேறு யாருக்குன்னா சண்டை போட்டிருக்க முடியுமா? சண்டை போட்டால் அந்த பொண்ணு கிழிச்சு விட்ருவாங்க. இவங்களாம் பேசணுன்றதுக்காக பேசுகிறது. அதுலேயும் ஐயோப்பா ஒரு சில அந்த விஷயங்கள்லாம் காலையில் வந்துட்டு அந்த சேரீயை வந்துட்டு இவங்களுக்கு எடுத்தது வந்துட்டு ஸ்கூல் பசங்க இந்த மாதிரி எடுத்த எப்படிங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் இதில் என்ன இருக்குது? ஏன்னா இவங்களுக்கு வரல பிரச்சனை, இவங்களுக்கு வந்தால் டென்ஷனாக இருப்பாங்க. இவருக்கு கொஞ்சம் டென்ஷனாக நான் ஐடி கார்டு தூக்கி போட்டேன். இவர் மற்றதை பேசுகிறாரு, என்னத்தை பண்ணுவீங்க? 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜே பாரு. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 73,273 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.95. உண்மையிலே தாறுமாறான ஓட்ஸ் அஃபிஷியலில் வந்திருக்கு அப்படின்னு தான் அப்டேட் வந்திருக்கு. ஆனால் எவ்வளோ ஓட்ஸ் வந்த விஷயங்களும் தெரியல. பட் இதில் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. இது உண்மையிலேயே இது வந்து பெரிய விஷயம். ஏன்னா இது வரைக்கும் செகண்ட் பிளேஸில் விஜே பாரு வந்ததாக சரித்திரமே இல்லை. எப்பவுமே 3rd 4th தான் இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜே பார்வதி சரியான ஒரு ஸ்மார்ட் பிளேயர். நைட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சண்டைகள் நடந்தும் கடைசியில் ஒத்தாளாக நின்று கண்ணி சொல்கிறத கேட்டு சமைச்சு கொடுத்துட்டாங்க. ஏன்னா வாரம் ஃபுல்லாக நாங்கள் வந்து சமைப்போமா, இவங்க ஹெல்ப் பண்ணுற பேரில் வந்துட்டு அந்த கிரெடிட்டை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், விரல சூப்பிட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவங்க. புரியுதுங்களா? அவங்களோட விஷயங்கள். அதனால தான் சண்டை போட்டு இன்னும் நான் கடைசி நேரத்தில் அமித் நான் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன்ட்டார். செம்ம காண்டாயிட்டாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கில் கேட்டு செஞ்சு முடிச்சு ஏதோ ஒன்று போட்டாங்க. ஆனால் நல்ல வைராக்கியமான பொண்ணு, நல்ல திறமையான பொண்ணு. பாவம் என்ன பண்ணுறது, வச்சு செய்கிறாங்க. கொஞ்சம் நெஞ்சில் வச்சு செய்கிறாங்க. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 67,983 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.02. நேற்று அவ்வளோ பிரச்சனைகள் ஈவினிங் வருது. அதுக்கு முக்கிய காரணம் திவ்யா எழுதுன அந்த லெட்டர் தான். ஆமாங்க நான் தான் தெரியாமல் எழுதிட்டேன், அந்த வார்த்தை தப்பு தான், என்னை மன்னிச்சிக்குங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். இந்த பிரச்சனையே கிடையாது. வராங்க, நானும் வந்துட்டு இவங்க ஏதோ ஒத்துக்க போகிறாங்க போல இருக்குன்னு நினச்சா அந்த லெட்டரை பற்றி நான் சொல்ல வரல. ஆனால் இந்த லெட்டரால் இவ்வளோ இவங்க ரியாக்ஷன் கொடுக்கறது வேஸ்ட் ஆச்சு. ஆமாம், இதே இது உங்களை வந்து இந்த மாதிரி மொட்டை கடையாக செலுத்திருந்தீங்கன்னா இங்கே நேரம் பத்திரக்கடை ஆகிருப்பீங்க. நேற்று நைட்டு நாங்கள் தான் உங்கள் போஷியை பார்த்தோமே, ஒரே ஒரு வார்த்தை நான் சென்ஸ்னு உங்களை கூட சொல்லலை. அதுக்கு நீங்கள் எவ்வளோ ட்ரிகர் பண்ண வேலையை நாங்கள் பார்த்துட்டோம். இங்கே வந்து நீங்கள் அவரே ரொம்ப நல்லவங்க மேலே நடிக்காதீங்கன்றது நம்மளோட கருத்து. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 66,194 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.7. நேற்று எனக்கு கமருதன் மேலே ஒரு பிடிப்பு இல்லாமல் போச்சுங்க. ரொம்ப வருத்தமாகிடுச்சு. ஏன்னா யார் வேணாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்கலாம். இவர் விஜே பார்வதியை சொன்ன விதங்கள் வந்துட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி கேலி பண்ணிட்டு போகிறாங்க. இவரும் வந்து சிரிச்சுக்கிட்டு நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஆளாக வந்தார். நானும் ஏதோ சொல்ல போகிறான்னு பார்த்தா இவரும் வந்துட்டுல அதை நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம், சிரித்தோம். தப்பாக நினச்சிக்காதீங்க, நாங்கள் நல்லா சிரித்தோம். ஏன் நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு தப்பாக நினைக்கிறீங்க? அது ஒரு கேரக்டர் தானே. இப்போ அவங்க ஒன்றும் அதை கேரக்டர்னு சொல்லவே இல்லையா, அது கேரக்டர் தாங்க.
ஆனால் வார்த்தை பிரயோகம்ன்ற ஒரு விஷயம் இருக்குங்க. ஸ்கூல் பசங்க அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அதை நீங்கள் சொல்லிட்டு போகலாமே. அதேமாதிரி கமருதீன் கிட்ட நிறைய திறமைகளுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இவருமே இந்த வாரம் வந்துட்டு பெருசாக வந்துட்டு ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு லவ் ட்ராக் மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். எதுவுமே இல்லை. 5வது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா அமித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,039 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.61. ஸோ அமித் நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிதல் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டாரு. அதேமாதிரி ட்ரஸ்ட் இஷ்யூ அவருக்கு வந்துருச்சா. இனிமேல் என்னால் வந்து உங்களை ட்ரஸ்ட்டு பண்ண முடியாது, அந்த இடத்துக்கு என்னால் வந்து ஹெல்ப்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கை வரிச்சதுனால பாவம் விஜய் பார்வதி ரொம்ப நொந்து போயிட்டாங்க. அவருக்கு என்னென்னா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு அது வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுமா. ஏன் ஐயோ கொஞ்சமாவது மூளை இருக்கா உங்களுக்கு? ஒரு வாட்டி சொன்னாவே ரிஜிஸ்டர் தான், அதை 10 வாட்டி சொன்னால் தான் ரிஜிஸ்டர் ஆகுமா? ஏன் இப்படி இருக்கீங்க? அவங்க தான் படாத பாடுபடுத்துகிறாங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி பட்டினீங்கன்னா நாங்கள் எங்கே தான் போகிறதுன்ற மாதிரி வந்து விஜய் பார்வதி அப்படியே ஒரு மாதிரி பார்த்தாங்க. கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இவர்கிட்ட சொன்ன அடுத்த நிமிஷமே எல்லோரும் வந்துட்டு இனிமேல் விஜய் பார்வதி கிட்ட பேசாதீங்க, ரொம்ப மோசமானவங்க, நல்லா பண்ணுங்கப்பா, சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 6வது ப்ளேஸ் பார்த்தா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 38,195 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.75. ஸோ அரோரா கண்டிப்பாக வந்துட்டு ஒன்றுமே இந்த வாரம் பண்ணவே இல்லை. இதுக்கு முன்னாடி பண்ணாங்களும் கேட்டுறாதீங்க, அப்பயும் ஒன்றும் பண்ணல. இவங்க பண்ண விஷயங்கள் இது வரைக்கும் விஜய் பார்வதி எதிர்த்தாங்க, விஜய் பார்வதியை பற்றி புறணி பேசினாங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஆனால் பாருங்கள் 50 நாள் தாண்டியும் 6வது ப்ளேஸில் சும்மா ஜம்முன்னு இருக்காங்க. சூப்பரில் அப்படியே கமருதீன் கூட ஒட்டுணி மாதிரி இருக்காங்க. 7வது ப்ளேஸ் தான் ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அடுத்து 37,941 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.71. அதாவது நேரத்தை பார்த்தீங்களா, ரம்யா வந்து 7வது ப்ளேஸு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிரஜன், கனி, சாண்ட்ரா, வியானெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்காங்க. சரி, 7வது ப்ளேஸில் இருக்கிறதுக்கு என்ன இவங்க வந்து பண்ணியிருக்காங்க அடிக்கடி ஒன்றுமே கிடையாது. என்னென்ன மக்களோட நிலைமை எப்படி இருக்குன்னா, எனக்கு இப்போ வந்துட்டு விஜய் பார்வதி இவங்க பண்ணவங்களெல்லாம் நம்ம விடக்கூடாது, மக்களுக்கு வச்சு செய்யணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, பிரஜனுக்கு ஓட்டை கம்மியாக போகிறது, இல்லை அதுக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க அவங்களுக்கு அதிகமாக போகிறது. இந்த மாதிரி பண்ணும்போது கழுவுறு மீன் நடுவரு மீன் மாதிரி ரம்யாவுக்கு ஓட்டு அதிகமாக வந்துட்டு ஸ்டேட்டாக 7வது ப்ளேஸ் வந்துட்டாங்க. ஏன்னா நேற்று வரைக்கும் லாஸ்ட்டில் இருந்தாங்க, இப்போ அவங்க 7வது ப்ளேஸில் இருக்காங்க. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடபுடி பண்ணுற மாதிரி இப்போ 8வது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா பிரஜன். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 37,111 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.56. சிட்டிக்கு கூட கோவம் வரும், ஆனால் பிரஜனுக்கு கோவம் வராது. எப்போ வரும்னா அது வந்து விஜய் பார்வதி கிட்ட மட்டும் தான் கோவம் வரும், இல்லைன்னா வியானா கிட்ட வரும். ஏன்னா அவ்வளோ அட்டோழியங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு. இவர் அப்படியே சைலண்ட்டாக இந்த இன்னத்தை சொல்கிறது அப்படியே மரம் மாதிரி நிற்கிறார். ஒருத்தவங்க பேண்ட்டை தூக்குறாங்க, கம்மு நிற்கிறாங்க. நான் பரவாயில்ல, நான் லுங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். லுங்கியை தூக்கிட்டேன்னா ஜெட்டு அடிப்பீங்களா? என்னையா நடக்குதுங்க? வெரி ஒஸ்ட்டுங்க. அதுவும் நேற்று நைட்டு வந்துட்டு அந்த பொண்ணு, நீங்கள் தான் சார் பிரின்சிபல், நீங்கள் தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும்னா சத்தம் போட்டு எங்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு இவர். சாண்ட்ரா அப்படியே பார்த்து பிடிக்கிறாங்க. ஏற்கனவே நீ கத்துனதுக்கு வந்து விஜய் சேதுபதி வச்சு செஞ்சுட்டாரு போதும்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் நல்லா வக்கனையாக பேசுறது, மற்றவங்கிட்ட பிஸ்ஸு தான். 9வது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37,103 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.56. ஸோ கனி கனி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா நேற்று ஒரு இடத்துலையும் விஜய் பார்வதியை அட்டாக் பண்ணுறாங்க பாருங்கள். அப்பப்பப்பப்பா, இவங்களுடைய மைண்டுக்குள்ளே என்ன தோணுதோ அதுதான் வந்து மற்றவங்க மைண்டும் தோணுன்னு நினைக்கிறாங்க. இவங்க மைண்டுக்குள்ளே ஒன்று தோணிருச்சு, அது ஏன் வந்துட்டு விஜய் பார்வதி மைண்டில் தோணலன்றாங்க. இது எப்படி சாத்தியம்? அப்போ அவங்க மைண்டில் தோன்றது ஏன் கனியோட மைண்டில் தோணலன்னு நம்ம கேட்டால், நீங்கள் வந்து டர்ட்டி மைண்ட், ஐ எம் பியூரிஃபைட் மைண்ட் அப்படின்றாங்க. இன்னும் நடக்குது. ரொம்ப கஷ்டங்க. எப்படி திருச்சி, எப்படி வந்து அதை வந்து திசை திருப்பி எப்படி விஜய் பார்வதியை கொக்கி போட்டு மாட்ட வைக்கலான்றதே அவங்களோட குறிக்கோளாக இருக்குது. 10வது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. பார்த்தீங்களா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 37,036 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.55. ஸோ சாண்ட்ரா இந்த வாரம் ஒன்றும் கிடையாது. ஆனால் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு ஏற்கனவே அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த அம்மா அவங்க பங்குக்கு அப்பா, இதில் வேறு வந்துட்டு இதில் பாதிக்கப்பட்டது அமித் சார் கூட தான். அவரும் வந்துன்னு இதில் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவர் சைலண்ட்டாக தானே இருக்கார். நீங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் டென்ஷன் ஆகுறீங்கன்னு கேட்குறாங்க. அவருக்கு என்னங்க பாதிப்பு? ஏங்க சமுதாயத்தில் முதல்ல வந்துட்டு அவங்க இந்த பொண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ பிரச்சனை வந்துச்சுன்னா யாருங்க பாதிக்கப்படுறது? அந்த பொண்ணு தானே பாதிக்கப்படுது, பையனை பாதிக்கப்படுறான். இது உங்களுக்கு தெரியாதா? இதை ஒரு கேள்வியாக வேறு கேட்குறீங்களே, என்னங்க சொல்கிறது? சரி, மற்றபடி இந்த வீக்லி டாஸ்கில் ஏதாவது பண்ணாங்க? ஒன்றும் இல்லை. 11வது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க.
இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 36,333 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.41. ஸோ வியானா கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. இந்த வாரம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எதோ பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் லைஃப்பில், அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. அதனாலே எனக்கு தெரிஞ்சு இவங்களை வந்து தூக்கி நாளைக்கு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் இன்றைக்கி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுதான் அவங்களோட பிளானாக கூட இருக்குமோன்ற மாதிரி தோணுது. ஆனால் கண்டிப்பாக இவங்க இந்த வாரம் வெளியே போயிடுவாங்க அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5,65,779 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியேற வேண்டும்? மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.